யாத்ராகமம் 15:26 என்ன சொல்லுகிறது? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் ஃபேமிலி டாக்டர்னு சொல்றார். கர்த்தர் நம்முடைய டாக்டர். அவர் யெகோவா ராஃபா. அவர் குணமாக்குகிற தேவன். குணமாக்குகிறது அவருக்கே உரிய குணம். வியாதி நம் சரீரத்தில் வந்த போதிலும் குணமாக்குற கர்த்தர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிறார். அவரே சொல்லுகிறார் யாத்திராகமம் 15:26 நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி. உபாகமம் 7:15 என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு நீக்குவார். இந்த 2 வாக்கு தத்தங்களையும் விசுவாசியுங்கள். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெறுங்கள். கடந்த 1 மாதமாக பயங்கரமான பனியிலும் சளியிலும் இருமலிலும் தொண்டை கட்டு பேச முடியாத நிலையில் இருந்தேன். கர்த்தர் என்னை நிறுத்தினார். கர்த்தர் வியாதியின் படுக்கையில் இருந்த என்னை தூக்கி நிறுத்தினார். ஆகினால் உங்களுக்கு ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன், இந்த 2 வசனங்களையும் மறந்துவிட வேண்டாம். யாத்திராகமம் 15:26, அதே போல உபாகமம் 7:15. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பல நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு நோக்கம் தெய்வீக சுகத்தை வெளிப்படுத்த முடியும். அனைத்து வியாதியஸ்தர்களையும் குணமாக்கினார். எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர்தான் டாக்டரை விட பெரிய டாக்டர். டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை குணமாக்குவார். God bless you.